இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருந்து சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிழ்ச்சியோடு பிரகாசிப்பீர்கள். இந்த உலகம் பொல்லாதவர்களால் நிறைந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணியுங்கள். அவருக்கு முன்பாக நீதியாய் வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழப்பட்டிருக்கு, வெளிச்சம் நம்ம மேலே படலை. எப்போ பாரு பிரச்சனை, எப்போ பாரு சோகங்கள், குடும்பங்களுக்குள்ளே தினந்தோறும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கையில் முன்னேறி போகணும், நான் என் சொந்த காலில் நிற்கணும், என் குடும்பத்தை கொஞ்சம் தூக்கி நிமித்தணும் அப்படின்னா நான் தான் உழைக்கணும். எங்கள் அப்பாவும் உழைக்கிறாரு, இருந்தாலும் நாங்கள் யாரையும் நம்பி இல்லை. கடினமான உழைப்புனால நாங்கள் வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு வரையும் பாருங்கள் ஏசப்பா, அவங்க நிச்சயமாக மேலே வரணும், அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. உங்களுடைய உழைப்பை முழுமையாக நம்புங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. தவறான பாதையில் போய் சம்பாதிக்கலாம், தப்பான விஷயங்களை கற்றுக்கலாம், இதில் ஈஸியாக வருமானம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு கடத்தில் லாக் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், போச்சு. இல்லை எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்துடும். இன்றைக்கி சொல்கிற விஷயம் இதுதான். நான் ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயம் பண்ணேன், எல்லாமே இழந்துட்டேன். தவறான முடிவுகள். இன்னைக்கு எத்தனையோ தற்கொலை முயற்சி. என்ன காரணம்னா, நான் பணத்தை இழந்துட்டேன், எதுவுமே இல்லை, இப்போ நான் எப்படி தலை காட்டுறது, கடன் வாங்கிட்டேன், இதை நம்பி தான் நான் வாங்கினேன், அவள் தான் எல்லாமே போச்சுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறோம், புலம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வேணாம். வாழ்க்கையில் கடினமான உழைப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க நிச்சயமாய். இருள் சூழப்பட்ட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியை ஏற்ற போகின்றார். ஒளியின் பாதையை நோக்கி நீங்கள் போங்க, உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணியுங்கள். அவருக்கு முன்பாக நீதியாய் வாழுங்கள். இந்த விஷயம் பண்ணாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப போகின்றார். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கொடுப்பாருங்க. இப்போ பிசாசின் பிடியில் நம்ம இருக்கோம், பொல்லாதவர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை பண்ணுங்களா அதை பண்ணுங்களேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே லாஸ் தான். ஸோ சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு ஈஸியான விஷயத்தை கற்றுக் கொடுக்குங்க. கண்மூடித்தனமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, இந்த விஷயம் பண்ணால் நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்போம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் தொழில் தொடங்க போகிறேன், இந்த தொழில் எனக்கு நல்ல ஒரு கை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். அவருக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் நம் கண்ணீரை துடைக்க போகின்றார், கவலையெல்லாம் அகற்றப் போகின்றார். இன்றைய நாளில் அழகான வேத வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். நிலையான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். திருப்பாடல் 23:6. 23 முழுமையாக படிச்சிடும், அவ்வளோ அழகாக இருக்கும். 23:6 எடுத்து வாசிக்கின்ற பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பார்த்தீங்களா, இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் நன்மையான விஷயங்கள் நடக்க போதுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை அலக்கழிக்கும் எல்லா எதிர்மறை எண்ணங்களை எங்களை விட்டு அகற்றும்படி செய்வீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. உண்மையை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை இருள் சூழ்ந்து விட்டது ஆண்டவரே, நாங்கள் உண்மையை முழுமையாக நம்புகின்ற பலனை கொடுங்க இயேசப்பா. ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்னதை போல உண்மையை முழுமையாக நம்புவோம்,
நாளும் நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருப்பீர் என்று நம்புகிறேன். இயேசப்பா, சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினால் நிரப்பீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தின ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். இயேசுவில் என் அன்பு சகோதர